நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க. இப்போ மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தினுடைய மாவட்ட நீதிமன்ற பணிக்கான அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக நடைபெற்றது. இப்போ அடுத்து செகண்டா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரையும் ஒரு பேஜ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் உடலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மற்றதெல்லாம் அப்படியே காமனா வந்து இருக்குது. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது சிரித்த முகத்தோட இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. முகத்தை எல்லாம் உம்முன்னு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்கிறவங்கள மேக்சிமம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓரளவு சந்தோஷமான அந்த வேலையை செய்யும் போது ஒரு சந்தோஷமான முகத்தோட இருக்கிறவங்கள தான் ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கைகள்ல நகம் இந்த மாதிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து குறைப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தலையை வந்து அடிக்கடி சொறிகிறது, தலையில கை வைக்கிறது, இல்ல தேவையில்லாத அழுக்கு உள்ள இடங்கள்ல கை வைக்கிறது, இது எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னா வாட்ச் பண்ணுவாங்க. அதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து மார்க் குறையும். சரிங்களா? இதுல வந்து கட் ஆஃப்னு பாத்தீங்கன்னா 70 மதிப்பெண்ணுக்கு நீங்க 45 மதிப்பெண்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்ட தேர்வுக்கு உங்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்தந்த ப்ரியாரிட்டி பிரகாரம் உங்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த இந்த வைவா ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க யூடியூப் சேனல் வந்து பார்த்து கத்துட்டு வந்து இங்க பண்றீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த மார்க் வந்து கொடுப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல பார்த்து நீங்க கடைசி அப்ப போய் பண்ணீங்கன்னா அந்த இதை வந்து அவங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதுல எவ்வித மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அப்ப எப்படின்னு சார் நாங்க பார்க்காம இது பண்ணா, எப்பயும் போல உங்க வீட்டுல நார்மலா எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க. நீங்க யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு போய் பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ரிக் வந்து அவங்களுக்கு தெரியும். அதை ஈஸியா வச்சு கண்டுபிடிச்சு உங்க மார்க்கை வந்து குறைச்சிருவாங்க. அடுத்து ட்ரெஸ் கோடு இருக்கானா, உங்களால நார்மல் ட்ரெஸ் கொண்டு எப்படி இருக்குங்க அது மாதிரி போடுங்க. ரொம்ப சேரீலாம் ரொம்ப ரிச்சா அந்த மாதிரிலாம் போடாதீங்க. எப்பயும் போல ஒரு நார்மலா போடுற அந்த சேரீ அது மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ ஷர்ட்டு, பேண்ட்டு, ஃபுல் ஹேண்டு, ஆஃப் ஹேண்டு அந்த மாதிரி ஜென்ஸ் வந்து போட்டுங்க. லேடிஸ் வந்து நார்மல் சேரீ இல்லை சுடிதார் அப்படின்னா உங்களோட சுடிதார் இந்த மாதிரி இதில் போங்க. கையில் வந்து வளையல்லாம் போடாதீங்க. சரிங்களா? வளையல் வந்து கையில் போட வேண்டாம். அது போட்டுக்கிறீங்கன்னா உங்களால் ஒர்க் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சரியா? மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சுத்தமாக நீட்டாக போனாலே போதுமானது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக செய்யணும். அவசரம் இல்லாமல் பொறுமையாக கொடுத்த காரியத்தை கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள பொறுமையா கவனமா செஞ்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதுல செலக்ட் ஆவீங்க. டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கோம். அதுல நிறைய தகவல் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்க நண்பருக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.